பிஃபோர் இந்த ஆல் திஸ் கான்ட்ரவர்சி நான் ஒன்று கேட்க விரும்புறேன். இந்த பாட்டு இந்த படத்துலயாவது ரிலீஸ் ஆயிருக்கா? எந்த டிவி சேனல்லையாவது பிளே ஆகுதா? இல்ல எந்த ரேடியோலாவது இந்த பாட்டு வருதா? அப்புறம் ஏன் என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல அதுதான், இப்போ இது உங்களுடைய பாடல் அப்படிங்கறது நீங்க ஏத்துக்கிறீங்களா? நம்ம எப்படி ரிலீஸ் ஆச்சுங்கிறதுக்கு ரெண்டாவது வருவோம். இது என்னுடைய பாட்டு, இது நான் தான் பண்ணேன். இதுக்கும் அனிருத் பத்தியும் நீங்க பேசவே தேவையில்ல. இது என்னுடைய பாட்டு தான், எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு வந்து லா நல்லா தெரியும். நம்ம ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து, அதாவது ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்க ரூம்குள்ள ஒரு விஷயத்த, தவறான விஷயத்த பிளான் பண்ணாங்கன்னா 120B கான்ஸ்பிரசின்னு புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. தவறாக பிளான் பண்ணாங்கன்னா ஓகே, நான் ரெண்டாவது அதுக்கு வரேன். நான் முன்னாடி ஒன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா, இப்போ ஒரு படத்தை நான் வந்து வெளியிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இந்த படத்துல சார் நீங்க இந்த மாதிரி நடிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா நான் பதில் சொல்லலாம். இல்ல நான் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கேன், ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த பாட்டுல வந்து நீங்க இந்த மாதிரி பாடி இருக்கீங்கன்னு கேட்டாதான் பதில் சொல்லலாம். என்னன்னா, இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல வந்து நான் வந்து நிறைய சாங்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்றது, லவ் ஃபெயிலியர் சாங்கா இருக்கட்டும், அது ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு கடவுளை பத்தின ஒரு பாட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின பாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜென்ரலா வந்து நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணோம். அண்ட் பொதுவா தமிழ் சினிமாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும், டம்மி லிரிக்ஸ் போட்டு நம்ம அப்போ அந்த நேரத்துல என்ன தாட் வருதோ ஒரு சும்மா ஒரு ரஃபா ஒரு வெர்ஷன் வந்து நம்ம எல்லாருமே கிரியேட் பண்ணி வைப்போம். ஃபைனலா அது வந்து ஒரு அவுட்புட்டா வெளியில வரும்போது அது எப்படி மக்கள் கிட்ட போய் சேரணும்ன்றது எனக்கும் தெரியும். எவண்டி உன்னை பெத்தான் கையில கிடைச்சா செத்தான்னு தான் நான் எழுதினேனே தவிர, எவடி உன்னை பெத்தா கையில கிடைச்சா செத்தான்னு எழுத தெரியாது எனக்கு. சோ என்ன சொல்ல வரேன்னா, என்ன வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஒரு சாங் வரும்போது அது எப்படி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். தெரியாம வளர்ந்த பையன் கிடையாது. இது வந்து ஜென்ரலா வந்து ஒரு 100 பாடல்கள் வந்து நிறைய பாட்டு வந்து நம்ம பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த சாங், ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். அதுவும் இதுல என்ன எனக்கு வந்து ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னா, இந்த பாட்டு மேல நான் பண்ணதே என்னன்னா, பொதுவா வந்து எல்லா லவ் ஃபெயிலியர் சாங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொண்ணுங்களை திட்டி 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 திட்டியே பாட்டு. அதுதான் இப்ப ட்ரெண்ட். பொண்ணுங்க வெட்டு மாமா, அவளை போடு மாமா, அவளை கொல்லு, இல்ல பொண்ணுங்களை நம்பாத, எல்லாமே பெண்களை வந்து இது பண்ணியே ஒரு சாங்கு. பொண்ணுங்களை வந்து திட்டாத மாமா, ஒன்னு நீயே திட்டி. பேசிக்கா நான் அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ண மெயின் அதாவது மூல கருவே என்னன்னா, பொண்ணுங்களை நீ திட்டாத. இது வந்து உன்னுடைய வந்து ஒரு பேசிக்கான ஒரு தவறு. நம்ம வந்து தப்பான ஒரு நமக்கு செட் ஆகாத ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு நம்மளா போய் நம்ம வந்து லவ்ல விழுந்துட்டு அந்த பொண்ணை வந்து திட்டுறதோ இதுவோ உனக்கு தேவையில்ல. உன் வாழ்க்கையோட தோல்விதான் உன்னுடைய வாழ்க்கையோட வெற்றியே, உன் காதலோட தோல்விதான் உன் வாழ்க்கையோட வெற்றியே. உனக்குன்னு ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணை கடவுள் வந்து உனக்கு கொடுப்பாரு. அப்படிதான் நான் அந்த சாங்கை வந்து போர்ட்ரே பண்ணனே தவிர, டீப்னு ஒரு விஷயம் வந்தது கூட என்னன்னா, இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா இந்த சென்சார் வந்து நம்ம படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெண்ணெய், அப்புறம் வந்து கேன அப்படின்ற வார்த்தைகளை கூட வந்து கெட்ட வார்த்தைன்னு சொல்லி இப்ப மியூட் பண்ண சொல்லுவாங்க. சோ ஜென்ரலா பீப் யூஸ் பண்ணுவாங்க. சோ என்னன்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து சென்சார்ல எப்படி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னியா நம்மளே வந்து பீப் போட்டு அந்த இடத்த யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு கிரியேட்டிவா ஜாலியா நினைச்சு எடுத்து அட்டெம்ப்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அது. அது ஃபைனலா வரும்போது நீங்க எனக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ரைட்டு, நான் சும்மா பண்ணிட்டு வீட்டுல வச்சிருந்த ஒரு விஷயத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு என்ன கேள்வி கேட்கறது. இப்ப இதை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? உங்க வீட்டுல இருந்து ஒரு விஷயம் சொல்றீங்க, அப்ப வேற யார் பண்ணிருக்க முடியும்? ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க, இன்னைக்கு வந்து அந்த காலத்துல வந்து இன்டர்நெட் இணையதளம்னு ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு வந்து டெக்னாலஜின்னு ஒண்ணு எவ்வளவு வளர்ந்துருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு போன், நம்ம வந்து ஒரு பழைய போன் கொண்டு போய் நம்ம வந்து உடஞ்சு போன போன் இல்ல தொலைஞ்சு போன போன்ல இருந்து கூட வந்து நம்மளுடைய பழைய டேட்டா எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு.
அதாவது என்ன டெக்னாலஜி இருக்கு இன்னைக்கு, என்ன நம்ம நடைமுறையில என்ன விதமான ஒரு இதுல இருக்கும் தெரியாம எல்லாரும் வந்து இது இல்ல ஒரு பாசிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? உங்களோட வீட்ல உங்க பர்சனல் சிஸ்டம்ல ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது எப்படி சொல்லல? அதுதான் சொல்றேன். இப்போ நாளைக்கு இப்போ எனக்கு 2 நிமிஷம் ஆகுமா? இப்போ உங்களுடைய இதை கண்டுபிடிச்சு இப்போ உங்களுடைய பேர் நீங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சு நாளைக்கு நான் உங்க வீட்டுல நீங்க என்ன பண்றீங்கன்றத நான் வித்தின் ஒரு 3 daysல நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்க நம்புவீங்களா? இட் இஸ் பாசிபிள் டுடே. முடியாதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதை ஏன் யாரும் ஒத்துக்க மாட்டீங்க? சோ இது ரிலீஸ் பண்ணணும்ங்கிறது உங்களோட இன்டென்ஷன் இல்லன்றீங்க. சோ இது நீங்க ரிலீஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் வெர்ஷன்ல இதெல்லாம் நீக்கி இருப்பீங்கன்னு சொல்றீங்க. நீங்க ரிலீஸே நான் பண்ணிருந்தாலும் அது ஃபைனலான ஒரு அவுட்புட். இதே பாட்டை நான் ஃபைனலா நான் ரிலீஸ் பண்றேங்க. நான் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ இதுல அனிருத்தோட ரோல் ஏதாவது இருந்துச்சா இல்லையா? அனிருத்துக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. இது என்னுடைய பாட்டு. நீங்க விட்டுருங்களா? அனிருத்தை ஏன் இழுக்குறீங்க இந்த பாட்டுல? ஓகே, சோ அவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். அவர் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அனிருத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அனிருத் பத்தி பேசவே தேவையில்லை. நான் தான் சொல்றேன்ல இது என் பாட்டு. அப்புறம் ஏன் தேவையில்லாம அனிருத் இழுக்கணும்ன்றது எனக்கு புரியல. ஒரு என்ன சொல்றது, ஒரு படத்துல இதுவோ அபிஷியலா நான் ரிலீஸ் பண்ணிருந்தேன்னா இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து பதில் கொடுக்கறதுக்கோ இல்ல ஃபேஸ் பண்றதுக்கோ எனக்கு எந்த இதுவோ கிடையாது. நான் வந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். நான் யாருக்கும் பயப்படுற ஒரு ஆளும் கிடையாது. நான் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு என்ன ஒரே வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு விஷயம் வந்து நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க வீட்டுல, நீங்க ஒரு பெண் தான். நீங்க சமைச்சிட்டு இருக்கும் போது உங்க சாப்பாட்டை யாராவது எடுத்து கொண்டு போயிட்டு என்னம்மா இப்படி கேவலமா சமைச்சிருக்கேன்னு சமைச்சிட்டே இருக்கும் போது எடுத்துட்டு போய் அதை வந்து உங்களை திட்டினாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? நிச்சயமா இல்ல. உங்களோட ரஃப் வெர்ஷன் அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. கேள்வி எங்க வருதுன்னா, சாப்பாட்டை ஃபுல்லா சமைச்சிட்டு நான் பரிமாறினதுக்கு அப்புறம் நீ சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கு, அருகதை இருக்கு. இல்ல அதான் ரஃப் வெர்ஷன்ங்கிறது நீங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரீங்க. பட் ஈவன் அந்த ரஃப் வெர்ஷன் ஒரு கெட்ட வார்த்தை பிரயோகம் அப்படிங்கறது நீங்க எப்படி ஜஸ்டிஃபை? அது ரஃப் வெர்ஷனே வச்சுக்கோங்க. ரஃப் வெர்ஷனே ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்காதீங்க. அதாவது நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 100 பாடல்கள் வந்து நமக்கு என்னெல்லாம் ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு கிரியேட்டிவா என்னெல்லாம் பாடல்கள் அப்பப்ப தோணுதோ சின்ன சின்னதா நிறைய பாடல்கள் கம்போஸ் பண்ணி. இல்ல அதுதான் அங்க நம்ம ஒரு கெட்ட வார்த்தை பிரயோகத்தை ஏன் செஞ்சிருக்கணும் அப்படிங்கறத அதுதான் நான் சொல்றேன். அப்ப நான் சாமி பத்தி பாடின பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல அது நீங்க நல்ல பாடலும் நிறைய பாடுறீங்க. நான் இல்லன்னு சொல்லல. நீங்க நல்ல சிம்பு நல்ல பாடலே பாடலன்னு யாருமே சொல்லல. அம்மா பத்தி பாடின பாட்டு கேட்டிருக்கீங்க? இல்ல நான் பொண்டாட்டின்னு சொல்லி ஒய்ஃபுக்காக பாடின பாட்டு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கு உண்டான பாடல்கள் ரஃபான வெர்ஷன்ஸ் இருக்கு. அது அப்பப்ப எந்த படத்துல எந்த பாடல் தேவைப்படுதோ, அந்த கதைக்கு எது தேவைப்படுதோ அப்பப்ப அந்த பாடல்கள் யூஸ் பண்ணிருக்கோம். இல்ல ரஃப் வெர்ஷன்ங்கிறதுனால கெட்ட வார்த்தை ஜஸ்டிஃபை ஆகுமா? இவ்வளவுதான் கேள்வி. இல்லங்க, நான் என்ன கேக்குறேன்னா, ரஃப் வெர்ஷன் கெட்ட வார்த்தை ஜஸ்டிஃபை ஆகுமான்னா கெட்ட வார்த்தை யாருமே யூஸ் பண்றது கிடையாதா? ஏன் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண கூடாதுன்றீங்க? தமிழ்ல தாங்க இருக்கிற அத்தனை மொழிகள்லயும் அதிகமான கெட்ட வார்த்தை தமிழ்ல தாங்க இருக்கு. அப்புறம் ஏன் நம்ம சினிமால பீப் பண்றோம், ஏன் மியூட் பண்றோம்? நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு ஃபீல் பண்றோம் இல்லையா? குழந்தைங்க வரைக்கும் இன்னைக்கு உங்க பாடல்கள் போய் சேருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். வரைக்கும் பாடல்கள் கேக்குதுன்னு தயவு செஞ்சு இந்த பாடலை பத்தி பேசாதீங்க. குழந்தைகள் வரைக்கும் எந்த பாட்டு போய் சேரும்? ஒசி மாமான்னு டிவில போடுற பாட்டு மட்டும் தான் குழந்தைகிட்ட போய் சேரும். இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு கிரியேட்டரா ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கும் போது நம்ம எந்த வார்த்தைகள் போடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி இது பண்ணாதீங்க. இப்போ நீங்க குழந்தைங்க கிட்ட போய் சேரும்ன்றீங்க. என் பாட்டு இணையதளத்துலதான் இருக்கு. அப்ப இணையதளத்துல பான் இருக்கு. பான் போய் குழந்தைங்க கிட்ட சேராதா? அதே இணையதளத்துல பான் இருக்கு. அப்ப அந்த குழந்தையால போய் பான் பார்க்க முடியாதா? நிச்சயமா. ஓகே, ஏத்துக்கிறேன். பாட்டு மட்டும் குழந்தை கேட்கும், பான் மட்டும் குழந்தை பார்க்காதா? என்னங்க இது நியாயம்? இந்த பாடல் வந்து இல்ல, இது வந்து பீப் பாட்டோ இல்ல இந்த பாட்டுல நான் சொன்ன நல்ல கருத்தோ, ஆம்பளைங்களுக்கு வந்து எல்லாம் வந்து லவ் ஃபெயிலியர்ல போய் தூக்குல தொங்குறான், இல்ல ஒரு பொண்ணு மூஞ்சில போய் ஆசிட ஊத்துறான், ஒரு பாட்டுல வந்து வெற்றாவல குத்துறாவலன்றான். அதுக்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்கல. நான் வந்து தம் அடிக்காத, தண்ணி அடிக்காத, இந்த மாதிரி நாசமா போவாத, பொண்ணுங்களை வந்து தேவையில்லாம திட்டாத, உன்னுடைய தவறுக்காக எதுக்காக நீ இப்படி பண்ற, உனக்குன்னு ஒரு பொண்ணு வருவான்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன். நான் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுனாங்க இந்த பாட்டை. எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க அகைன்ஸ்ட், எனக்கு அதிகமான ஃபேன்ஸே பொண்ணுங்க தாங்க. இத டோட்டலாவே ட்விஸ்ட் பண்ணி விட்டு சிம்புன்ற ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து டார்கெட் பண்ணி அவரை வந்து இது பண்ண எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. இப்பவும் நான் சொல்றேன்,
இவ்வளவும் பண்ணிருக்காங்க, என்ன வந்து அவ்வளவு வந்து இழிவுபடுத்திருக்காங்க. நான் என்ன சொன்னன்றத கூட கேட்கல. சரி ஓகே, நீங்க வந்து என்ன கேள்வி கேளுங்க. அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு அபிஷியலா ரிலீஸ் பண்ண பாட்டுக்கு வந்து கொஸ்டின் கேக்குறீங்களா? ஓகே, நியாயம். நான் ரிலீஸே பண்ணாத ஒரு பாட்டுக்கு அதை யாரோ திருடி எடுத்து வெளியில வந்து அதுவும் இணையதளத்துல ரிலீஸ் ஆன ஒரு பாட்டுக்கு என்னை இவ்வளவு தூரம் போட்டு காயப்படுத்தி என்னோட இமேஜை கெடுக்கும். இன்னமே இமேஜை கெடுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஆல்ரெடி நிறைய கெடுத்திருக்காங்க. அதையும் மீறி இன்னைக்கும் நான் வந்து ஒரு சிம்புவா இன்னைக்கு உங்ககிட்ட இந்த போன்ல பேசிட்டு இருக்கேன்னா, தமிழ் மக்களும் இந்த நீங்க சொல்லக்கூடிய பெண்கள் வந்து அகேன்ஸ்டா நீங்க இது பண்ண அதே பெண்கள் எல்லாரும் மன்மதன் படத்துல சிம்பு பொண்ணுங்களுக்கு அகேன்ஸ்டா இது பண்ணிட்டாரு. அந்த பொண்ணுங்களோட சப்போர்ட்ல தாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க லீகலா இதை எப்படி கொண்டு போறீங்க? அதாவது நான் தான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இது என்னன்னா, இப்போ ஒரு என்னென்னமோ வந்து நாட்டுல வந்து விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பேசிக்கா வந்து இந்த லா இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது வெறும் சினிமா மட்டும்தான். இல்ல whether you like it or not, இப்ப அது ஒரு கேஸ்ங்கற விஷயத்துல வந்துருச்சு. நீங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க, என்னுடைய நலம் விரும்பிகள், என்னுடைய ஃபேமிலி, அப்பா, எங்களோட அம்மா, எனக்கு உள்ள லாயர்ஸ், எனக்கு உண்டான people, அவங்க தான் they are taking care of this law. இந்த விஷயம் எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. ஓகே, சோ இத லீகலா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்பவும் நான் சொல்றேன், நான் தப்பு பண்ணேன்னா ஆளா நான் வந்து மன்னிப்பு கேட்பேங்க. நான் ஓடி போற ஒரு ஆளோ யாருக்கும் பயப்படுற ஒரு ஆளோ நான் கிடையாது. நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவேன் நான். இல்ல இப்போ உங்களுக்கு போலீஸ்ல இருந்து ஒரு சமன்ஸ் இருக்கு, அதை ஆன்சர் பண்ண போறீங்களா? ஸ்டேஷனுக்கு போக போறீங்களா? நான் எல்லாத்துக்குமே நான் வந்து நான் ரெடியா தாங்க இருக்கேன். அவங்க வந்து அதை ப்ரொஃபஷனலா ஒரு லாயர்ஸ் வச்சு ஒரு லா பிரகாரம் என்ன செய்யணுமோ அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்துல உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு? அப்பாவோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? எனக்கு உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா வந்து யாருமே வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து இல்ல உண்மையா இருக்கிற விஷயம் என்னன்றதே புரியாம நிறைய பேர் நடந்துப்பாங்க. எனக்கு வந்து உண்மையிலே சொல்றேன், நானு எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கு வந்து நான் ஏதோ ஒரு போன ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியம் தான். அப்பா எதுவும் கேட்கல, ஏன்பா இப்படி எல்லாம் எழுதுறீங்க இந்த மாதிரி அப்படின்லாம்? அவங்களுக்கு தெரியுங்க, நான் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு, இது நான் வந்து ஒரு வேணும்னே நான் ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தாங்க என்ன திட்டுவாங்க. அதாவது மத்தவங்க திட்டுறதை விட என்ன எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் திட்டுவாங்க. நிச்சயமா. கடைசி ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ இந்த ஒரு 27 கவிஞர்களும் பாடலாசிரியர்களும் சேர்ந்து இந்த பாடலுக்கு எதிராக ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அது நீங்க பேப்பர்ல பாத்திருப்பீங்களான்னு தெரியல. சோ இவர் யுகபாரதி, ஸ்னேகன், பாவிஜி உள்ளிட்ட நிறைய போயட்ஸ் வந்து இந்த மாதிரி பாடல்கள் வெளியே வரக்கூடாது இனிமேல, ஏன்னா ஜென்ரலாவே இந்த மாதிரி பெண்களை அபியூஸ் பண்ணி. அதுதான், நான் பெண்களை ஃபர்ஸ்ட் அபியூஸே பண்ணல அந்த பாட்டுல. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுடைய எல்லா கருத்தையும் வந்து நான் மதிக்கிறேன். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அவங்க இது பண்ணலாம். ஆனா எனக்கு அவங்க கிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னா, இது எந்த படத்திலையும் எந்த ரேடியோலையும் அபிஷியலா வராத ஒரு பட்சத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அவனுடைய ஒரு கலையை வந்து எப்படி நீங்க வந்து வெளியில வந்து ஒரு அபிஷியலா வராம வந்து அதை விமர்சனம் பண்றது எந்த விதத்துல நியாயம்ன்றதுதான் என்னுடைய ஒரே கேள்வியை தவிர, அந்த பாடலை பத்தியோ இல்ல அதை பத்தி அவங்க சொல்ற கருத்தை பத்தியோ எனக்கு எந்த தப்புமே கவலையும் எனக்கு இல்ல. இல்ல, கடந்த வாரம் திரு பாவிஜய் அவர்கள் நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. அதுல அவர் பகிரங்கமாவே சொன்னாரு, இந்த மாதிரி இது திருடினதெல்லாம் இல்ல, அவங்க வேணும்னே பப்ளிசிட்டிக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுப்போம். பப்ளிசிட்டிக்காக ரிலீஸ் பண்ணோம்னு சொல்றாங்களே, யாராவது பப்ளிசிட்டிக்காக ஒரு இந்த வெள்ளத்துல அடிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனங்க மக்கள் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல யாராவது பப்ளிசிட்டிக்காக பண்ணுவாங்களா? என் வீட்டுல நீங்க பாத்திருக்கீங்க, என்னால வெளியில கூட வர முடியல. என் வீடு ஃபுல்லா தண்ணி இதுவாகி எனக்கு இன்டர்நெட் இல்லாம எனக்கு போன் இல்லாம நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுலயும் மக்களுக்கு எனக்கு இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது, நான் மொட்டை மாடில நின்று அத்தனை போன் கால் அட்டன் பண்ணி அவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போய் பப்ளிசிட்டிக்காக நான் பண்ணுவேனாங்க? இன்னொன்னு சிலம்பரசன் என்னங்க தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாதாங்க. இப்படி ஒரு பப்ளிசிட்டி எனக்கு தேவையா? என்னங்க அவங்க யாரோ ஒரு 10 பேர் சொல்றாங்களா, நீங்களும் கேக்குறீங்களே, என்ன எந்த விதத்துல இது நியாயம்னு எனக்கு புரியுது. பிறந்த குழந்தையில இருந்து நான் இந்த சினிமால நடிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த பக்கம் நடிக்கும் போது நான் எங்க அப்பா வந்து இவ்வளவு ஃபுல் லென்த்துக்கு டைலாக் கொடுத்து இது ஃபுல்லா பேசுன்னு அவர் கொடுத்துட்டு போயிடுவார். 2 பேஜுக்கு டைலாக் இருக்கும். இந்த பக்கம் எங்க அம்மா கூப்பிட்டு இந்த பக்கம் படி, இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீச்சரை வச்சு அவங்க இந்த பக்கம் ஒரு ஃபுல் புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன், அந்த பக்கம் அப்பா சொல்லி கொடுத்த டைலாக் படிச்சு நடிச்சவங்க சிலம்பரசன். நானு
அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து பிறந்து வந்த பையன் நானு. 30 வருஷமா இந்த சினிமால இருந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு பாட்டு நான் ஆபீஸ்ல கூட ரிலீஸ் பண்ணாம யாரோ திருடி எடுத்து, அதுவும் ரப்பா நான் அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்றேன். அதை மீறி என்ன என் உருவ பொம்மை எரிக்கிறீங்க, என்ன இது பண்றீங்க, அப்படி என்னங்க தவறு செஞ்சுட்டேன் நானு? இன்னைக்கு ஒரு ரேப் கேஸ்ல ரேப் பண்ணவன் வெளியில வராங்க. இவ்வளவு தூரம் உங்களுக்காக உழைச்சு உங்களுக்காக முட்டி போட்டு டான்ஸ் ஆடி, என் டாக்டர் சொல்றது என்னத்துக்கு இங்க கஷ்டப்பட்டு இப்படி ஆடுறீங்க, இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடினீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு நடக்க முடியாதுன்னு என் டாக்டர் சொல்லியிருக்காரு. அதை மீறி அடுத்த நாள் போய் முட்டி போட்டு குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அவ்வளவு உழைச்ச ஒரு பையனுக்கு 30 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த தமிழ் சினிமாக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இவ்வளவு தூரம் நான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு யாரோ சொல்றாங்கன்னு அந்த பாட்டை கூட கேட்காம நிறைய பேர் அதுல என்ன சொல்லிருக்குன்னு கூட தெரியாம அது ஒரு அபிஷியலா கூட ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டுக்கு என்ன கேள்வி கேட்கறாங்க. தமிழ் சினிமால யாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு வரல, எந்த சைட்லயுமே எனக்கு சப்போர்ட் இல்ல, கூட இருந்தவங்க கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா இப்பவும் நான் சொல்றேன், தமிழ் மக்கள் என்னைக்குமே என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் வேற எதை பத்தி யார பத்தியுமே நான் கவலைப்படல. நான் தப்பு பண்ணிருந்தேன்னா தப்பு பண்ணி இருக்கேங்க, ஆமாங்க என் மேல தப்புங்க, என்ன மன்னிச்சிருங்க ஒத்துக்கிற கூடிய ஒரே ஆள் தான் சொல்ல மாட்டேன். நான் எதுக்கும் நம்பி பின்னாடி ஓடியும் போக மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். இதுக்கு மேல நீங்க எல்லாரும் இது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் சொல்ல வேண்டிய உண்மையான விஷயம் இதுதான் நடந்தது, இதுதான் விஷயம்ன்றத நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.